இப்ப வெற்றி பெற்றிருக்க தமிழக வெற்றி கழகம் அவங்களும் லாஸ்டா இங்க ஒரு பூஜை பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி. உண்மைதாமா. காளி தாயார பார்த்த ஒரு அனுபவத்தை அவர் பகிர்ந்திருப்பார். ஆக நம்புறவங்களுக்கு தெய்வம் இருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு இடுகாடு இருந்தது, அது பக்கத்துல நான் சைக்கிள் எடுத்து ஏர்போர்ட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆனா அந்த சமயத்துல கீழே தடிக்க விழுந்த உடனே ஒரு அம்மா வந்து என்னை தூக்கி அணைச்சி இந்த கோயில்ல உட்கார வச்சாங்க. அது எந்த அம்மான்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் சக்தி சந்தியம்மன் வந்து இந்த ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க குலசாமி, பல்லாவரம் திருசூலத்துல நிறைய பேர் குலசாமி. சரித்திரம் என்னவென்றால், இந்த சந்தியம்மன் கோயிலானது 7 ஊர்களுக்கு சொந்தமானது. அந்த 7 ஊர்களில் உள்ள பூசாரிகள் ஒவ்வொரு வருடமும் இந்த கோயிலுக்கு வந்து அவர்கள் பூஜை செய்வார்கள். தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சென்னை ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி சந்தியம்மன் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியாவிலேயே இங்க மட்டும்தான் ஏர்போர்ட்குள்ள ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது முதல் முறை. ஸோ இந்த கோவில் பத்தின வரலாறுகளை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நேயர்களுக்காக நிறைய கோவில்களுக்கு நம்ம அடுத்தடுத்து போக இருக்கோம். முதலாவதா நம்ம வந்திருக்க கோவில் சந்தியம்மன் கோவில். இந்த கோவிலினுடைய வரலாறு பத்தி நம்ம நேயர்களுக்காக பேசலாம். கண்டிப்பா. தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கோயில் பயணம் இந்த சேனல்ல அம்பிகையினோட சன்னதியில இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே சந்தோஷம். பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இருக்கிறதுலயே அதி உத்தமமான வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்னு. சிவ வழிபாடுக்கு ஈடு இணையே உலகத்துல இல்லையா. நமசிவாய அப்படின்ற மந்திரத்துக்கு 1 2 கோடிக்கணக்கான தாற்பயங்கள் இருக்கதான் செய்து. ஆனா அதனினும் மேல் எது அப்படின்னா சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி வழிபாடுனுடைய பெருமைகள் எத்தனையோ இருந்தாலும் ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க அப்பதான் சக்தி வழிபாடுனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுப்பீங்க. உலகத்திலேயே எல்லா சக்திகளும் நிறைஞ்சவன் யாரு அப்படின்னா எம்பிரான் ஈசன். ஈசனோட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகத்தை வாங்கிதான் தாயார் அதீத சக்தி பெற்றா அப்படின்றது ஐதீகம். இருந்தாலும் என்னுடைய பக்தர்கள் கேட்ட மாத்திரத்துல கேட்ட க்ஷணத்துல எந்த விதத்திலயும் தாமதப்படுத்தாம நொடி பொழுதுல நான் வந்து பாத்தீங்கன்னா பலன் அளிப்பவ அப்படின்றதுதான் தாயாரனோட ஒரு விஷயம். தாயாரை பத்தி சொல்லணும்னா அம்பிகையினோட கருணைக்கு ஈடு என உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லா அனுகிரகங்களும் எல்லா சக்திகளையும் நான் ஈசனிடமிருந்து பெற்றாலும் அத்துணையும் பக்தர்களுக்கு கேட்ட பொழுதுல அவங்கள பார்க்க அந்த நொடியில அவங்களோட கர்ம வினைகளை அகற்றிடுவேன். இதுதான் அம்பிகையினுடைய மனசு. அகிலலோக அன்னை இல்லையா. பொதுவாவே வந்து பாருங்க, தாயினும் சிறந்தது அப்படின்னு எதையுமே சொல்றது இல்லை. ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு. ஆக தாய் மனசு எப்படி அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அந்த தாய்க்கு வந்து தெரியுமா, குழந்தை பசிக்குது அப்படின்னு அது சொல்லாம தூங்கிட்டு இருந்தாலும் ஐயோ என் குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு எழுப்பி பால் ஊட்டுவாளாம். இதுதான் தாய் மனசு. அகிலலோக அன்னைக்கும் அதே மனசுதான். நம்ம குழந்தைங்களுக்கு எப்ப எது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதை எந்த விதத்துல கொடுத்தா குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியும். அந்த விதத்துல சக்தியினோட ஸ்தலத்துல இருந்து நாங்க பேசுறோம். ஏர்போர்ட்குள்ள இருக்க விமான நிலையத்துக்குள்ள இருக்க ஒரே கோயில் இந்த கோயில் தான் அப்படின்னு உண்மைதான். இந்தியாலே வேற எங்கேயுமே இந்த மாதிரி விமான நிலையத்துக்குள்ள கோயில் அப்படின்றது இல்ல. இங்க மட்டும்தான் அந்த பெருமை அப்படின்றது உண்டு. இது தோராயமா எத்தனை வருஷம் கோயில் இருக்குங்க அப்படின்னா இங்க இருக்கவங்களுக்கே தெரியல. அம்மா குறைஞ்சது 200க்கும் மேற்பட்ட வருஷங்கள் இருக்கும்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அம்பிகை சுயம்பு மூர்த்தியா வந்தவ அப்படிங்கிறாங்க. அம்பிகையை பார்க்கும்போது ரொம்ப சாந்த சுரூபினியா தெரியுறா. ஆனா அம்பிகை கிட்ட போய் பார்க்கும்போது அவ உக்ரம் நல்லாவே தெரியுது. சிங்கப்பல்லோட கோரப்பல்லோட சாந்தமா இருந்தாலும் அம்பிகை காளி ரூபமாக இங்க காட்சி கொடுக்குறா அப்படின்றது நிதர்சன உண்மைங்க. பொதுவா இந்த தாயார வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி சந்தி அம்மன் கோயில் அப்படிங்கிறாங்க. எதனால இவளுக்கு சந்தி அம்மன் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கோயிலை சுத்தி 7 ஊர்களுக்கு குல தெய்வமா இவ இருந்திருக்கா. அந்த குலதெய்வம் அப்படின்போது பொழிச்சலூருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவதான் குலதெய்வம் அப்படின்றாங்க. பொழிச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரன் கோயில் அதீத பெருமை வாழ்ந்தது. அந்த அகஸ்தீஸ்வரன் கோயிலே எத்தனையோ 1000 பழமையான வருடம் இருந்த கோயில் தான். எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா
ஜோதிட ரீதியா சனி பிரீத்தி அடையணும். சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியினால கஷ்டப்படக்கூடியவங்க அந்த சனியினோட பிடியில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எத்தனையோ பதிவுகள்ல நானே சொல்லியிருப்பேன், அகஸ்தீஸ்வர போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. அதற்கும் முந்தின கோயில் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு சரியா தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செவி வழி ரொம்ப நாளா இருக்கு அப்படின்றாங்க. சரி, இந்த 7 ஊர்ல இருக்க ஒரு 7 ஊர்ல இருக்க மக்களுக்கு இவ குல தெய்வமா இருக்கா அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல இந்த தாயாரோட பெருமை என்ன அப்படின்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆடி மாதம் வழிபாடுதான் பிரசித்தி பெற்றது இல்லையா? ஆனா இது நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது பொதுவா இன்றளவும் பல கிராமங்கள்ல சித்திரை மாதம் தான் அம்பிகைக்கு விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் எடுக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றாங்க. அதாவது ரொம்ப பழமையான கோயில்கள் தான் இந்த சித்திரை வழிபாடு அப்படின்றது இருக்கும். சித்திரை 10 நாளும் அம்பிகைக்கு பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா பலவிதமான அபிஷேகங்கள், முக்கியமா இளநீர் அபிஷேகம், தாயார குளிர்விக்கிறதுக்கு இளநீர் அபிஷேகம், பன்னீர் கொட அபிஷேகம், பால் அபிஷேகம் இப்படி எல்லாம் செய்யறதுதான். அந்த மாதிரி பன்னீரும் இளநீரும் போட்டு தாயார குளிர்விக்கிறாங்க அப்படின்றது உண்மை. அம்பிகை காளி சுரூபியா இருக்கிறதுனால நீ என்ன கேக்குற, என்னென்னலாம் உனக்கு வேணும், இந்த பூமியில உனக்கு என்ன வாழறதுக்கு வேணும், பூமியில வாழறதுக்கு 64 யோகங்களும் போகங்களும் வேணும், அத்தனையும் கொடுக்கக்கூடிய தாயாரா இந்த அம்பிகை இருக்கா. பொதுவா இந்த நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையை நம்ம சொல்றோம் அப்படின்னா பிரசித்தி பெற்ற கோயில்கள் சில இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாரிஸ்ல இருக்க காளிகாம்பாள் கோயில், அதே மாதிரி இங்க இருக்க இந்த தாயார். கொஞ்சம் நம்ம தள்ளி காஞ்சிபுரம் பக்கம் போனோம் அப்படின்னீங்களா காஞ்சி காமாட்சி. இந்த அம்பிகைகள்லாம் வந்து பொதுவா இந்த காஞ்சி காமாட்சி சதியினோட தொப்புள் பகுதி விழுந்த இடம். ஆக 51 சக்தி பீடங்கள்ல அது ஒன்று. ஆக அந்த தாயாரும் வந்து பாத்தீங்கன்னா உக்ர சுரூபினியா தான் இருந்தாலா. ஒரு முறை சங்கராச்சாரியார் இங்க வராரு, காஞ்சிபுரத்துக்கு வராரு. வரும்போது தாயார பாக்குறாரு. தாயார் ரொம்ப உக்ரமா இருக்கிறத பார்த்து ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பிகையை குளிர்விச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விமானங்கள்லயும் ஸ்ரீ சக்கரத்தினோட ஒரு பிம்பம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுக்கும் மேல செவி வழி செய்தி இது. ஒரு காலத்துல இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு காவு கொடுக்கறது, கோழி காவு கொடுக்கறது, சில கோழியை நேர்ந்து விடுறது, ஆடை நேர்ந்து விடுறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருந்துச்சு. காலப்போக்குல அந்த பூஜை முறைகள் எல்லாம் மாறி, பூஜை விதிகள் எல்லாம் மாறி அம்பிகைய சாத்வ சுரூபினியாக சாத்வீகமா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவளோட உக்ரம் அவளோட முகத்துல தெரியதான் செய்யுது. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா தலையில சுடரோட இருக்க அம்பிகையை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின் போது கேட்டதை கேட்ட மாத்திரத்துல, கேட்டதை கேட்ட க்ஷணத்திலே கொடுப்பா அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேத காளி, பிரத்யங்கராவையும் சொல்றது உண்டு, மாத்தா காளியும் சொல்றது உண்டு தச மகாவித்யாக்கள்ல. ஆக காளியா இங்க காட்சி கொடுக்கறதுனால பக்தர்கள் எத்தனையோ குறைக்காக வராங்க. அத்தனை குறையும் நீங்க பெறுது அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க கேட்டதுல அவங்க சொன்ன பதிலுங்க. வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். நான் இந்த ஆலயத்துக்கு 1988க்கு இந்த இடத்துல வந்தேன். இங்கே ஒரு இடுகாடு இருந்தது, அது பக்கத்தில் நான் சைக்கிள் எடுத்துன்னு ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் கீழே தடிக்கு விழுந்த உடனே ஒரு அம்மா வந்து என்னை தூக்கி அணைச்சி இந்த கோயிலில் உட்கார வச்சாங்க. அது எந்த அம்மான்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் அந்த கோயிலில் வந்து வணங்கிட்டு என் குறைகளெல்லாம் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு முன்ன இங்கே எவ்வளோ பேர் வேலைலாம் செஞ்சுக்கிறாங்க. எனக்கு ஏர்போர்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளே எனக்கு வேலை வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. அம்மா கிட்ட வேண்டாம் வேலை வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒன்று நல்ல பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிது. இந்தியன் ஏர்லைன்ஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏர் இந்தியாவில் ஜாயின் பண்ணேன். பேசிக்லி நான் ஒரு லோடாந்து டிரைவராகி ஒரு கிரவுண்ட் சப்போர்ட் இன்சார்ஜ் அளவுக்கு நான் லைஃப்பில் இன்னைக்கு முன்னேறிக்கிறேன்னா எல்லாம் அம்மானுடைய தயவு தான். இன்னைக்கு அம்மா கிட்ட வந்து வேண்டி எதுவுமே கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாது. எத்தனை வருஷமா அந்த கோவிலுக்கு வரீங்க? நான் 30 வருஷமா வரேன்டாமா. உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்க வச்சீங்க? எந்த வேண்டுதல் இருந்தாலும் அவன் நிறைவேற்றி வைக்கிறான். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நிறைவேற்றி வச்சிருவா. சக்தி சந்தியம்மன்ன்றது பேரு அவளுக்கு. நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்க? உங்களுக்கு என்ன நிறைவேறுச்சு? காலு ரொம்ப நடக்க முடியாம இருந்தேன், அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நிறைவேற்றிச்சு. சுண்டல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் எல்லாம் இந்த சக்தி சந்தியம்மன் கோயிலோட அன்னதான குழு மெம்பர்ஸ். நாங்கள் வந்து இந்த அன்னதானம் வந்து கோவிலில் ஆரம்பித்து ஒரு சில வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வந்து சக்தி சந்தியம்மன் வந்து இந்த ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே இருக்காங்க.
நிறைய பேருக்கு வந்து அவங்க குலசாமி பல்லாவரம் திருசூலத்துல நிறைய பேர் குலசாமி. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோவிலுக்கு வந்து பொங்க வைக்கிறது, மாவிளக்கு அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். குழுவில் வந்து நிறைய ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க, ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் குழுவில் வந்து ஜாயின் பண்ணி இந்த அன்னதானத்துக்கு அவங்களால செய்யற முடியறது கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பக்கம் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா ஒரு எட்டு பார்த்துருப்பாங்க, அதுவே பெரிய விஷயம். அது இல்லாமல் இங்கே டிராவல்ஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து அம்மனை வந்து தரிசித்து தான் போறாங்க. சரித்திரம் என்னவென்றால் இந்த சந்தியம்மன் கோயிலானது 7 ஊர்களுக்கு சொந்தமானது. அந்த 7 ஊர்களில் உள்ள பூசாரிகள் ஒவ்வொரு வருடமும் இந்த கோயிலுக்கு வந்து அவர்கள் பூஜை செய்வார்கள். மேம், இப்போ சென்னையில இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோவில்கள்ல சந்தியம்மன் ஆலயமும் ஒண்ணுதான், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இல்லையா? சோ இந்த கோவில்ல வந்து என்ன மாதிரியான யாகங்கள்லாம் பண்றாங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இங்க சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்றது பண்றாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் இல்லாத இடமே இல்ல, உங்களுக்கானா இருக்கட்டும் எங்களுக்கானா இருக்கட்டும். அப்ப அந்த எதிரிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழிக்கணும் அப்படின்னா மாதா காளியனோட வழிபாடு. அப்ப சத்ரு சம்ஹார ஹோமம் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு பண்றது உண்டு, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பண்றது உண்டு, ஈசன் அகோர மூர்த்தியை காட்சி கொடுப்பான் அவனுக்கு பண்றது உண்டு. ஆக அம்பிகைக்கு காளியா இருக்கிற இந்த அம்பிகைக்கு இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்றது பண்றாங்க. அதே மாதிரி தீராத நோய்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஆயுஷம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கண்டம், ஆயுசுக்கு பங்கம்னு சொல்லிட்டாங்க. பொதுவா ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா 8ல சனி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது அந்த சனி தசை நடக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் சனி தசை 7 நாட்டு சனி இல்ல அஷ்டம சனி இல்ல அர்த்தாஷ்டம சந்தி இணைஞ்சி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டம் அவங்களோட ஆயுசுக்கு பெரிய கண்டங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி ஆயுசுக்கு கண்டங்கள் இருந்தாலும் நீங்க ஆயுஷ் ஹோமம் பண்ணும் போது அது வந்து பாத்தீங்கன்னா மாறும் அப்படின்றது நிதர்சனம் உண்மைமா. இங்க மட்டும் இல்ல, எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருக்கு. திருக்கடையூர் அபிராமி அந்தாதி கோயில், அதாவது அபிராமி கோயில், அபிராமி அந்தாதி பாடல் பெற்ற ஸ்தலம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அமிர்தகடேஸ்வரர், அங்க நம்ம ஆயுஷ்வம் பண்ற வழக்கம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவெங்காடு புதன் ஸ்தலம், அந்த புதன் ஸ்தலத்தை அகோரமூர்த்தி முன்னாடி நம்ம ஆயுஷ்வமம் பண்றது உண்டு. இந்த மாதிரி நிறைய சிவஸ்தலங்கள் இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா பெருமை எதனால அப்படின்னா நம்மளோட ஆன்மீகத்தினால. நிதர்சனமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வழிபாடு முறைகள், எத்தனையோ கோயில்கள் இருக்கதான் செய்து இங்கெல்லாம் வந்து நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உண்மையாவே நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். சாமி எங்க காமி அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன காமிக்க முடியும்? பகவானா பாவிக்கிறவங்களும் உண்டு, கல்லா பாவிக்கிறவங்களும் உண்டு. நீ நம்பனா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை சாக்ஷா தேவிய காட்சி கொடுப்பா, நம்பலன்னா கல்லாதான் காட்சி கொடுப்பா இல்லைங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை சொல்லுவாரு, அதாவது காளிய நான் காளி சிலைய பார்க்கல, என் தாய பார்த்தேன், இது காளி சிலை இல்ல உயிருள்ள என் தாய் அப்படிம்பாரு. அந்த தாயார பார்த்த அந்த க்ஷணம் உலகமே வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே வெளிச்சத்துல மூழ்கியது, இடமும் காலமும் மறைந்தது. ஒரு தாய் தன் குழந்தைய கட்டி அணைக்கும் போது எப்படி ஒரு பரவச நிலை வரும், அந்த பரவச நிலையை நான் அடைஞ்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்லியிருப்பார். காளி தாயார பார்த்த ஒரு அனுபவத்தை அவர் பகிர்ந்திருப்பார். ஆக நம்புறவங்களுக்கு தெய்வம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாங்க ஐயா. நமசிவாய, வணக்கம். நமஸ்காரம் மேடம். இப்ப இந்த கோயிலினோட தாற்பயம் நிறைய நாங்க கேள்விப்பட்டோம், நிறைய பக்தர்கள் வந்து சொல்றதையும் நாங்க கேள்விப்பட்டோம். இருந்தாலும் இங்க நீங்க இருக்கிறதுனால உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க. இங்க எந்த மாதிரி பக்தர்கள் வராங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பலனளிக்க கூடிய வழிபாடா என்ன இருக்கு அம்பிகையினோட காலடியில அப்படின்றது சொல்லுங்க. இங்க வந்து பலதரமாட்ட மக்கள் வரா, நிறைய குறைகளோட தான் வரா. இந்த குறைகளை அம்பாள்கிட்ட சொல்றா, அதாவது புத்திர பாக்கியத்துக்காக வேண்டா, பிளஸ் அவளோட வேலை வாய்ப்புக்காக வேண்டா, என்ன பிளஸ் அவளுக்கு பண கஷ்டங்கள் மன கஷ்டங்களுக்காகவும் வேண்டா. இது எல்லாமே வந்து நம்ம ஆத்மாத்மா மனப்பூர்வமா வேண்டவாளுக்கு உடனடியாவே கிடைக்கிறது. ஆமா, அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லவும் சொல்லியிருக்கா, மனசார பிரார்த்தனை பண்ண எனக்கு இந்த நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டும் போறா. உண்மைதான். ஆத்மார்த்தமா வேண்டோம் அப்படின்னு போது அகில லோக அன்னை கிட்ட வேண்டும் போது தரமாட்டாளா என்ன? அது உண்மைதான். அது நிதர்சனமா அவளே வந்து ஆமான்னு உத்தரவு கொடுக்குறா, அது உண்மை. இருந்தாலும் இத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் இந்த வழிபாடுக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலமா இது, இங்க வந்தா இது நீ கேட்டுட்டா நடக்காதுன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன வேண்டுதல் இல்லையா? அம்பாள்கிட்ட வந்து புத்திர பாக்கியம் மெயினா வேண்டாம். ஆமா, குழந்தை வேறதுக்காக கண்டிப்பா வந்து வேண்டா. அது வந்து அவளுக்கு கண்டிப்பாவே கிடைக்கிறது. ஆமா, எவ்வளவு இருந்தும் என்ன பிரயோஜனம்? குழந்தை செல்வம் ஒண்ணு இல்லைன்னா எது இருந்தும் பிரயோஜனம் இல்ல இல்லைங்களா?
வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதூரி கஹானிம்பாங்க, எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு கதையா மாறிடும். அதனால அது கரெக்ட். எத்தனை செல்வம் இருந்தாலும் மழை செல்வம் ரொம்ப உண்மை உண்மை. மழலை செல்வம் இல்லாம நமக்குன்னு ஒரு குழந்தை, அது சொல் பேச்சு கேட்குதோ கேட்கலையோ, அடங்குதோ அடங்குலையோ, படிக்குதோ படிக்கலையோ, நம்ம வாரிசுன்னு இருக்கணும், நம்ம ரத்தம்னு இருக்கணும், எல்லாருக்கும் நினைக்கிறது தான். இந்த கோவில்ல பக்தர்கள் என்னென்ன வேண்டுதலுக்காக இங்க வராங்க? ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா இங்க ஒரு மரம், ஸ்தல விருட்சம் இதுதான். சோ இது என்ன மரம்? இங்க தொட்டில் கட்டி வேண்டுனா குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாம்மா. பொதுவா வந்து பாருங்க, இது அரச மரம் ஸ்தல வருஷமா இருக்கு, வேப்ப மரமும் இன்னொரு ஸ்தல வருஷமா இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்தை நம்ம சுத்தி வரும்போது, மருத்துவ ரீதியாவே சொல்றோம் அப்படின்னா, அரச மரத்தை சுத்தி வரும்போது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதுனால கன்செப்ஷன் அப்படின்றது ஈஸியா வரும் அப்படின்றது ஒரு மருத்துவரா இங்க பதிவிடுறேன். இங்க ஆன்மீக ரீதியா சொல்லணும் அப்படின்னா, இது யார் கோயில்? மாதா காளியினுடைய கோயில். காளி தான் இங்க வந்து அமர்ந்திருக்கா. சரி, சந்தி அம்மனா இருக்கா. இந்த காளிக்கு என்ன ஒரு தாத்பரியம் அப்படின்னா, பொதுவா ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்ல அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்கலாம். 5ல ராகு இருக்கலாம், இது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க. 5ல கேது இருக்கலாம், இல்ல 5ல சனி இருக்கலாம், இல்ல 5ல செவ்வாய் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோஷமா வந்து பாவிக்கப்படுது. சரி, இந்த மாதிரி தோஷம் எல்லாம் இருக்கவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, அப்படி கிடையாது. அதுக்குன்னு உரிய வேண்டுதல்கள், உரிய தெய்வத்தினோட காலை பிடிக்கும் போது குழந்தை பிராப்தம் அப்படின்றது எளிமையா நடக்குமா. அதுக்கும் மேல இங்க வரக்கூடிய பக்தர்களை நம்ம கேட்கும் போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, 7 வாரம் வேண்டிக்கிறாங்களாம். 7 வாரம் வேண்டி செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இங்க வந்து அம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு, அம்பிகைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு, இந்த மரத்தை சுத்திட்டு இங்க தொட்டில் கட்டிட்டு போறாங்க அப்படின்னும் போது கரு கூடிடுது. அதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள கரு கூடிடுது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. திருமண தடை இருக்கவங்க கூட இங்க வரலாம் இல்லையா? கண்டிப்பாமா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு திருமண தடையை நீக்கக்கூடிய வழிபாடுதான். கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல, எனக்கு திருமண பிராப்தமே கூடி வரல, நாங்க திருமணம் என்னமோ பண்ணிட்டோங்க, எங்க கணவர் வந்து எங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்றாரு, அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுனோட தலையீடு இருக்கு, இல்ல என் மனைவினோட வாழ்க்கையில இன்னொரு ஆளுனோட தலையீடு இருக்கு. ஆக நல்ல தொடர்பா இருந்தாலும் கள்ள தொடர்பா இருந்தாலும் நம்ம வந்து அம்பிகை கிட்ட முறையிடுறோம் அப்படின்னா அம்பிகை அதுக்கான பலனை கண்டிப்பா கொடுப்பாங்க, மாற்றுக்கிறதே. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கேட்கும் போதும், ஏர்போர்ட்டுக்கு வர எல்லாருமே இந்த அம்மனை வந்து பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறாங்க அப்படின்னா இங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் போறாங்க, அந்த விஷயமும் சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுவும் உண்மைதான். உண்மைதாம்மா. இப்ப நீங்க என்ன நம்பணும் அப்படின்னா ஒண்ணு வேண்டிக்கோங்களேம்மா, ஒண்ணு வேண்டிக்கோங்க. அம்பிகை கிட்ட காளிக்கு அப்படி ஒரு தாற்பயம் இருக்குதாமா செய்து. மாதா காளி எத்தனையோ பெரிய பெரிய ஆறுகள், நாங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பெரிய அரசியல்வாதிகள், நம்ம பேர் சொல்ல விருப்பப்படல, மறைந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மாதா காளியினோட வழிபாட்டுல தான் என்றும் சாகர வரைக்கும். நான் ஆஸ்பத்திரியில இருந்தேங்க, என்னோட ஆட்சி நடந்துருந்துச்சு. நான் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்காக இருந்த என்னோட ஆட்சி நடந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாம் சாத்தியம் யாருனால அப்படின்னா தாயாரனோட வழிபாடுனால. வெளியே நிறைய பேருக்கு தெரியாது. அம்பிகையினோட வழிபாட்டுல அவங்க இருந்தாங்க, முக்கியமா காளியினோட வழிபாட்டுல இருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. காளியினோட வழிபாட்டினோட தாற்பயமே நடக்காததை நடத்தி காமிக்கிறவ. பொதுவா காளி வந்து பாத்தீங்கன்னா தசமகாவித்யாக்கள்ல முதல் மகாவித்யா. அதே மாதிரி அதர்வன வேத காளி, அபராஜிதா, பிரத்யங்கரா தேவி இல்லைங்களா. அபராஜிதா அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாதவள், அதுதான் தாயார். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய திரைப்பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், நிறைய பேர் இங்க வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணி வேண்டுதல்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பா இப்ப வெற்றி பெற்றிருக்க தமிழக வெற்றி கழகம் அவங்களும் லாஸ்டா இங்க ஒரு பூஜை பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உண்மைதாம்மா. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை அரசியல்வாதிகள் தனியா வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போயிட்டு சத்ரு சமார ஹோமம் பண்றதோ, வக்ரகாளி கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்றதோ எத்தனை இருக்கதானமா செய்யுது. மக்களுக்கு கடவுள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கடவுள் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றவங்க தான் கடவுளை நிறைய நினைக்கிறாங்க இல்லையா. இல்ல இல்லன்னு சொல்றவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லணும். சாமி கும்புறது இல்ல, வழிபாடு இல்ல, எல்லாமே இல்ல. ஆனா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் வழிபாடு அப்படின்றது இருக்கதான் செய்து, ரகசிய ஹோமங்கள் இருக்கதான் செய்து. எத்தனையோ முறை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் குடும்பம் எத்தனையோ முறை நான் வந்து பாத்தீங்கன்னா திருவெங்காடு புதன் ஸ்தலத்துக்கு போய் அகோரமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது அவங்க குடும்பத்து உறுப்பினர் அந்த அம்மா வந்து பூஜை பண்ணது, யாகம் பண்ணது எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கேம்மா.